ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின் ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th நியூ தமிழோட நூல்வெளி தான் இந்த ஒரே வீடியோவில். ஃபஸ்ட்டு பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவரோட பெயரை வந்து பாரதிதாசன் வந்து மாற்றிக்கிட்டாரு. இவரோட கவிதைகளில் பெண் கல்வி, கைமென் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் பாடுபொருளாக வச்சு பாடியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து புரட்சி கவின்னு வந்து போற்றப்படுறாரு. இவர் வந்து பாவேந்தர்னு சிறப்பிக்கப்படுறாரு. தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் அப்படிங்கிற வந்து தலைப்பின் கீழே வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம், அதாவது துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாவலர் ஏறு அப்படின்னு வந்து சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இதெல்லாம் இவர் நடத்தின இதழ்கள். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து இவர் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற டைட்டிலில் வர்ற பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த நூலில் வந்து 8 தொகுதியாக வெளிவந்திருக்கு. இது தமிழுணர்வு இந்த பாடல்களை வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம்ன்ற வந்து காப்பியத்தை வந்து இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மன்னர் மரபை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் பதிகம் வந்து சொல்லுது. இவரோட காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழோட முதல் காப்பியம். அதனால் இதை வந்து எப்படிலாம் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள்னு வந்து அழைக்கப்படுது. திங்கள், ஞாயிறு, மழை என வந்து இயற்கையை வந்து வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குது. அந்த வாழ்த்து பகுதி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரதியார். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். இவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படிங்கிற வந்து பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதைகள் வழியாக விடுதலை உணர்வை வந்து ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை வந்து படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர். இவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள். திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படிங்கிற 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள். திருக்குறள் வந்து 133 அதிகாரங்களும் 1330 குறள்களையும் கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற வகையில் வந்து சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலியான சிறப்பு பெயர்கள்லாம் வழங்கப்படுது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் நெல்லை சு. முத்து. இவர் வந்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பணியாற்றியிருக்காரு. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைச்சிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலின் ஒரு பகுதியை தான் பாடப்பகுதியில் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மூதுரையோட ஆசிரியர் வந்து ஔவையார். இவர் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறதான் பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூல் வந்து மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை வந்து போற்றியவர். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட்டு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்த நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 100 வெண்பாக்களை வந்து கொண்டது. நெக்ஸ்ட்டு உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் தான் இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்களும் தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். இந்த பாடல் வந்து சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு முடியரசன். இவரோட இயற்பெயர் வந்து துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் எழுதிய நூல்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு வந்து பாராட்டப்பட்டாரு. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்க இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்லேருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாலாட்டு. இது வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. அது எப்படி பிரியும்னா தாள் கூட்டல் ஆட்டு என பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு. இது வந்து என்னென்னா கடலோடு விளையாடு அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு தாராபாரதி, இவரோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் வந்து அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள்லாம் இவர் இயற்றிய நூல்கள். இந்த பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது. அதாவது பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற டைட்டிலில் புதுமைகள் செய்த தேசம் இது என்ற பாடல். நெக்ஸ்ட்டு பராபர கன்னி அப்படிங்கிற பாடலை எழுதியவர் வந்து தாயுமானவர். இவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக வந்து பணிபுரிந்தவர். இந்த பகுதி வந்து தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் வந்து உள்ளது. இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து போட்டுறாங்க. பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. கன்னினா 2 அடிகளில் வந்து பாடப்படுற பாடல் வகை. நெக்ஸ்ட்டு கலீல் கிப்ரான், இவர் வந்து லெபனான் நாட்டை வந்து சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படின்ற பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற டைட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் ராமகிருஷ்ணன், இவர் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் அப்படின்னு இவரோட படைப்புகள் வந்து நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள்லாம் இவரோட நூல்கள். பாதம் அப்படிங்கிற டைட்டில் இருக்க அந்த கதை வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு தேசிக விநாயகனார், 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணி என்ற வந்து பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு வந்து எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் வந்து புத்தரின் வரலாற்றை வந்து கூறுகிறது. தேங்க்யூ.